ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம டே 37ஓட ரிவ்யூவில் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 பார்ட்ஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் வந்து அதான் சாச்சனா வந்து ரொம்ப படிப்பாளி அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாச்சும் நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பட்சத்தில் அவங்க வந்து எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே இருக்கிற பிரின்சிபல் வர்ஷினி வந்து சொல்லுவாங்க, ஏமா இது நியூட்டன்ஸ் லா அப்படின்னு சொல்லணுன்னே எல்லோரும் சிரிச்சிருவாங்க. ஸோ அது நல்லாயிருக்கும் அந்த மூமெண்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து மஞ்சரி வந்து ராணுவ வந்து இது பண்ணுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க. ஃபஸ்ட்டு பாடியே சரியில்லை, அப்புறம் என்ன லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவர் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு மக்கா இருப்பாருன்னா அவர் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுவார். அப்படிங்கிற போது பிரின்ஸிபலும் வைஸ் பிரின்ஸிபலும் கூப்பிட்டு அவர் வந்து வார்ன் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஓகே, நீங்கள் உங்கள் இஷ்டமாக இருக்கீங்க, நீங்கள் கொடுக்குற கேரக்டர் தான் பண்ணுறீங்க, ஓகே, ஆனால் அது டீமோட சேர்ந்து பண்ணுங்கள், தனியாக பண்ணாதீங்க. இந்த மாதிரி கேரக்டராக இருக்கிற மாதிரி வந்து அருண் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் போகும். அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து ஒரு மக்கு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி ரவுண்ட் கட்டுற மாதிரி ஒரு சண்டை மாதிரி ஒன்று நடக்குது. நம்மளுக்கு அது சரியாகவே புரியவே இல்லை 1 எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு. ஸோ எல்லாம் மொத்த வீருமே அதாவது மொத்த குரூப்புமே அவர் மக்குன்னு சொல்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து அவரை கார்னர் பண்ணுற மாதிரி ஒரு சீன் கிரியேட் ஆகுது. இந்த இடத்துல சௌந்தர்யாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக வந்து அவரை கலாய்ச்சிருப்பாங்க ராணவ. என்ன சுத்தமாக அவனுக்கெல்லாம் புரியவே இல்லை. அவனுக்கு புரிய வைக்கணும்னா இந்த சீசனே முடிஞ்சிடும் போல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவராக கலாய்ப்பாங்க. அப்படி பார்த்தா சௌந்தர்யா புரிய வைக்க சேது சார் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் இத்தனை வாரத்தில் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அவங்க சொல்கிறதுக்கு பின்னாடி இந்த வாரம் கொஞ்சம் அவங்க வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸில் கொஞ்சம் பண்ண மாதிரி தான் இருந்தது. மேபி நாமினேஷனில் வேறு வரலல்ல, அதனால் பண்ணாங்களோ என்னமோ. சரி, ஓகே, இப்படி போச்சு. ஆனாலுமே எல்லாரும் சேர்ந்து ரவுண்டு கட்டும்போது போன வாரம் மாதிரி சைலண்ட்டாக இல்லாமல் ராணோ அவருக்கான ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. நீங்கள் எத்தனை பேர் சேர்ந்து பண்ணாலும் எனக்கான ஸ்டாண்ட் எடுப்பேன்ற மாதிரி அவர் சூப்பராக ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதை கொஞ்சம் நல்லாவே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு. ஸோ இந்த வாரம் வெளில தெரியவே இல்லை அப்படின்னு சொன்ன வர்ஷினியும் ராணவும் சூப்பராக ஹைலைட் ஆகி வெளில தெரிஞ்சாங்க பிக் பாஸ் கொடுத்த டாஸ்கில். ஓகேங்களா, அதுவும் வர்ஷினிக்கெலாம் பிக் பாஸே கொடுத்தாரு அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ராணுவ வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அவர் கொடுத்தது நல்லாவே பண்ணாங்க. அருணும் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாங்க. இதுக்கு நடுவில் அந்த சமையல் வர விஷயம் வருங்களா, நான் சொன்னேன் இல்லைங்களா, குக்கிங் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். குக்கிங்னு வர பட்சத்தில் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க தான் குக் பண்ணோம் அப்படின்னும் போது இங்கே வந்து தீபக் இது வந்து இவங்க கன்ஃபெஷன் ரூமில் போய் கேட்டதுக்கு அப்புறம் ஒன்று இருக்குது. ஆனால் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அங்கே போயிருக்கு போல். நம்மளுக்கு திடீர்னு 1 எபிசோடில் எப்படி காட்டுறாங்கன்னா, மஞ்சரி கிட்ட வந்து ஹாஷா அருண் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, வைஸ் பிரின்சிபல்னு அதிகாரமாக பேசுகிறீங்களான்னு மஞ்சரி கேட்கவும், நீங்கள் வந்து பிரின்சிபல் மாதிரி பேசாதீங்கன்னு அருண் சொல்லவும் ஒரு டாக் போயிட்டு ரொம்ப கொஞ்சம் ஹாஷாக போயிட்டுருக்கு. அது என்ன எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஜாக்லின் மஞ்சரி சமைக்கணுன்றது ஒன்று இருக்குது. ஆனந்தியும் அங்கே இருக்காங்க. ஓகேங்களா, அவங்க 3 பேர் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆனந்தி வந்து ஸ்டூடெண்ட் தான், அவங்க இல்லை. ஓகேங்களா, அப்போ வந்து இவங்க 2 பேர் தான் சமைக்கணும் அப்படின் போது இவங்க அங்கே இருக்காங்க, மஞ்சரி ஜாக்லின். அப்போ அருணும் ஜெஃப்ரியும் சமைக்கணும், இல்லைனா வந்து அருணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஆனந்தியும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் தான், அதனால் அவங்களும் வந்து சமைக்க முடியாது. வெறும்னே சாரி, நான் ஃபஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா இது மாற்றி சொல்லிட்டேன். அதாவது அருண், ஜெஃப்ரி, சிவகுமார் சமைக்கணும். கேர்ள்ஸ் டீமில் மஞ்சரி, ஜாக்லின், அதுக்கப்புறம் வந்து வர்ஷினி அவங்க பிரின்சிபல். ஸோ ஸ்டாஃபாக இருக்க 3 பேர் தான் சமைக்கணும் போது இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இவங்க சமைச்சிடுறாங்க. இதில் வந்து வர்ஷினி வந்து என்ன சொல்கிறது, அவங்க சமைக்கலாங்கிறத விட ஆப்வியஸாக வந்து ஜாக்லினுக்கு தெரியும், ஜாக்லின் செஞ்சிருவாங்க, மஞ்சரியும் செஞ்சிருவாங்க. ஆனால் பாய்ஸ் டீமில் பிரச்சனை 3 பேருக்குமே சமைக்க தெரியாதுன்னு போது அங்கே வந்து அந்த இது ப்ரொவிஷன்ஸோ கம்மியாக இருக்குன்னும் போது எது எவ்வளோ இருக்குது என்னன்னு தெரியாதுன்னு போது தீபக் இவங்க ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருக்காங்க போல இருக்குது. ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவர் ஸ்டூடெண்ட்டாக கூட வரல, தீபக்காவே வந்து செஞ்சுட்டு போனார் அப்படின்னு ஜாக்லின்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ அதை ஏன்னு கேட்க போய் தான் மஞ்சரி கிட்ட அருண் வந்து ஹாஷா பேசுகிறார் போல். அப்போ வந்து பிக் பாஸ் இது மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிக் பாஸ் கேட்டால் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னும் போது பிக் பாஸ் வந்து சொல்லும்போது இது உங்கள் ஸ்கூல், நீங்கள் எப்படி வேணால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார் போல இருக்குது. அப்போ வர்ஷினி வந்து இல்லை ஸ்டூடெண்ட்லாம் சமைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வர்ஷினி ஸ்கூல் பிரின்சிபல்ன்றதுனால அவங்க சொல்லியிருப்பாங்க. அதையும் மீறிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து இது ரொம்ப நேரம் இந்த கான்வர்சேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து இல்லை கேர்ள்ஸ் டீம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்களோ அப்படி தான் நீங்களும் பண்ணோம் அப்படின்னும் போது தீபக் வந்து ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வந்துட்டு அப்புறம் வரல போல இருக்குது. ஸோ இப்போ இன்னைக்கு அப்போ சமையல் வந்து 3 நாளைக்கு இப்போ சமைக்கிறது 3 பேருக்கும் சமையல் தெரியாது. இது ஒரு விஷயமா வரும் போல் தெரியுது. இப்போ தான் புரியுது தீபக் ஏன் பாய்ஸ் டீமில் வந்து இந்தளவுக்கு வந்து டாமினன்ஸ் பண்ணிருக்காரு. ஐ மீன் அவரை வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து பண்ணுறாங்கன்னா அது ஒரு வயசுக்கான ரெஸ்பெக்ட் மட்டும் இல்லை, அங்கே அவரை விட யாருமே சமைக்கலை, அவருக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் போது ஓரளவுக்கு விஷால் செய்கிறார் போல். ஸோ செய்யறதுன்னு பார்த்தா விஷாலும் தீபக்கும் மட்டும்தான் போல். இப்போ இந்த 3 பேர் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது ஒரு விஷயமா போயிட்டுருக்கு.
ஸோ இப்படி தான் அந்த ஆர்கியூமெண்ட் போகுது. ஸோ மஞ்சரிக்கும் அருணுக்கும் கொஞ்சம் டீப்பாகவே அந்த ஆர்கியூமெண்ட் போகுது. இதுக்கு நடுவில் வந்து இவங்க வந்து இப்படி வந்து திடீர்னு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அருண் ஜாக்லின் கிட்டலாம் சொல்லுவோம். ஜாக்லின் வந்து ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, ப்ரொஜெக்ட் பண்ணுறது அது இது அப்படின்னும் போது, அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு மஞ்சரி சொல்கிறாங்க. காது கொடுத்து கேட்காம மூக்கு கொடுத்தா கேட்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி அவர் பேசியிருக்கார் மார்க் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ பேசுகிறீங்களே இதை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மஞ்சரி கரெக்டாகவே நோஸ்கட் கொடுத்துருக்காங்க. என்னடா சைலண்ட்டாக இருக்காரே அருண்னு பார்த்தா அவர் வேலை அங்கங்கே ஆரம்பித்து தான் இருக்காரு. இது ஒரு பக்கம் ஆகுது. இதுக்கு நடுவில் வந்துட்டு பிக் பாஸ் சொன்ன ரூல்ஸ் மாரி இவங்க ஒன்று பண்ணிருக்காங்க. அப்போ ரூல்ஸ்னு சொல்கிறவங்க இப்போ இவங்க மட்டும் இதை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஜாக்லினுக்கும் மஞ்சரியும் அவங்க அதையும் கொஸ்டின் பண்ணுறாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க தான் சமைக்கணும்னு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க தீபக் ஹெல்ப்பை வந்து கேட்டு இவங்க பண்ணது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு ஆர்குமெண்ட் போகுது. ஓகேங்களா. அப்புறம் வந்து அங்கே வந்துட்டு வந்து முத்து 2 பேர் வந்திருப்பாங்க போல இருக்கு. ஒன்று தீபக்கும் முத்து அருணை சொன்னாங்களா இல்லைன்னா தீபக் முத்து வந்தாங்களான்னு தெரில. ஆனால் வந்து அருண் யாரோ ஹெல்ப்பையும் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக தீபக் வந்திருக்காரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து அருண் வந்து சரி ஓகே அப்போனா எல்லாருக்கும் சேர்த்து சமைக்க போகிறீங்களா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேர்ள்ஸ் கிட்ட, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் கேர்ள்ஸ் கிட்ட. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க இல்லை அவங்கவுங்களுக்கு தான் அவங்கவுங்க சமைச்சிக்கணும். சரி ஓகே உங்களுக்கு நீங்கள் சமைச்சிக்கோங்க, நாங்கள் எங்களுக்கு சமைச்சிக்கிறோன்ற மாதிரி அந்த டாபிக் அதோடு கம்ப்ளீட் ஆயிடுது. அதுக்கப்புறம் வெளில பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கிச்சன் ஏரியாவில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வெளில வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்கெல்லாம் ஸ்டாஃபாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு தனியாக தெரிஞ்சுட்டாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் க்ரைட்டீரியாவில் இருக்கவங்களாம் பெருசாக ஒன்றும் தெரியல. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறது அப்படிலாம் சொல்லுவோம். முத்து சொல்கிறாரு, இப்போ என்னதான் இருந்தாலும் நம்ம அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக தெரிகிற மாதிரி ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் குரூப்பாக தெரியறதை விட அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஷால் வந்து ராணுவ கிட்ட சொல்கிறாரு, இப்போ எல்லாருமே லவ் கண்டென்ட்குள்ளேயும் வேறு போயிட்டாங்க. விஷால் வந்து ராணுவ கிட்ட இப்படி சொல்லும்போது ரயன் நானும் லவ் பண்ணுறேன், ரயன் கேரக்டர் எல்லாமே லவ் கண்டென்ட்டாக போகும்போது நீ ஏதாச்சும் மாற்றிக்கோ அப்படின்னு ராணுவ கிட்ட சொன்னாங்க. அவர் விஷால் மட்டும் இல்லை மற்ற எல்லாருமே ஈஸி டார்கெட்டாக ராணுவ வந்து நீ மாற்றிக்கோ, நீ வேறு மாதிரி ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விஷால் தர்ஷிகா லவ் போகிற மாதிரி ஏதோ இருக்குது. அப்புறம் ரயனும் அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு யாரும் அவங்களும் ஒரு லவ் அப்படிலாம் போகிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து ராணுவ மட்டும் வேறு மாதிரி யோசிச்சுன்னு ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஈஸி டார்கெட்டாக ராணுவ சொல்லும்போது அப்போ அது அங்கே வந்து அப்புறம் அன்ஷிதா வேறு திடீர்னு வந்து என்னமோ ராணுவ ரொம்பவே திட்டுறாங்க. நான் ஏதாவது உனக்கு ஃபேவராக சொன்னால் ஒத்துக்கோ, இல்லைன்னா சொன்னால் ஒத்துக்க மாட்டியா, ஏதாச்சும் மிஸ்டேக் சொன்னால் ஒத்துக்க மாட்டியான்ற மாதிரி அவங்க வேற ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. சௌந்தர்யாவும் இதில் ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அவங்களும் வந்து ராணுவ அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இப்படி எல்லா பக்கமும் வர பட்சத்தில் வந்து அப்புறம் அருண் வந்து கேட்குறாரு வைஸ் பிரின்சிபலாக, இப்போ வந்து நீ இந்த மாதிரி நீ தனியாக வந்து உனக்கான ஸ்டாண்ட் எடுத்தினா டீம் கூட ஒத்து போகலன்னா அதுவே உனக்கு ஒரு பேக் ஃபயர் மாதிரி ஆகும். ஸோ நீ வந்து கொஞ்சம் டீம் கூட இது பண்ணிட்டு என்ன பண்ணலான்னு யோசி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்லை அப்போ எல்லாரும் அவங்கவுங்களுக்கான லைஃப் இல்லை அவங்கவுங்களுக்கான விஷயம்னு ஒன்று பண்ணும்போது நானும் எனக்கான விஷயத்தை தானே பண்ணணும். இப்படி எல்லாரையும் பகச்சிக்கிட்டு அப்போனா எல்லாரையும் பகச்சிக்கிட்டு அது உனக்கு சரியாக வருமா அப்படிலாம் அருண் கேட்கும்போது இவரை மாதிரியே அவரையும் ஜாலரை போட சொல்கிறாரு. பட் ஆனால் அவர் பண்ணலை. அட்லீஸ்ட் இப்பயாச்சும் அவருக்கான ஸ்டாண்ட் எடுத்தார். அவர் ராணுவம் சொல்கிறாரு, அப்பெல்லாம் எத்தனை பேர் வந்தாலும் இல்லை மொத்த டீமே எனக்கு எதிராக நின்னா கூட நான் எனக்கான ஸ்டாண்ட் எடுக்கணும். எல்லாரும் என்னையும் வச்சு மட்டம் தட்டிட்டு இருக்காங்க. நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான் மந்தம் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட மக்கு ஸ்டூடெண்ட் தான் அதுக்குன்னு இப்படி பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேரக்டராகவும் பேசிட்டு அவருக்கான ஸ்டாண்டையும் அவர் வந்து கரெக்டாக பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தாருன்னா ராணுவ செம்மையாக ஸ்கோர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் ஆச்சு. ஸோ ராணுவ வந்து இந்த ஸ்டாண்டை எடுத்தோடனே வந்து இந்த மாதிரி வந்து நான் எத்தனை பேர் அகென்ஸ்டாக இருந்தாலும் நான் எனக்கான ஸ்டாண்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அருண் உஷாராயிட்டார். ஸோ இவர் தனியாக ஸ்டாண்ட் எடுத்தால் சப்போர்ட் பண்ணலன்னா கேப்டனாக இருந்தாலும் சரி இல்லை வைஸ் பிரின்சிபலாகவும் சரி இவர் இமேஜ் டேமேஜ் ஆகிடுன்றதுக்காக அப்படியே சட்டிலாக சொல்கிற மாதிரி சரி ஓகே உன் பக்கம் நான் நிற்கிறேன், ஸோ எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட வந்து சொல்லி நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணலாம்னு சொல்லி அந்த சுச்சுவேஷனை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி அப்போதைக்கு ராணுவ சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கிச்சன் பஞ்சாயத்து தான் கொஞ்சம் போயிட்டுருக்கு. நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், கன்ஃபெஷன் ரூமில் போய் பிக் பாஸ் கிட்ட கேட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி தீபக் வரலாமா வேணாமான்னு. ஆக்சுவலாக பார்த்தா மஞ்சரி கூட ஜாக்லின் கூட எல்லா ஆர்குமெண்ட்லாம் பண்ணிட்டு, ஏன்னா ஃபர்ஸ்டே ரூல் புக்கில் சொல்லியிருக்காங்க போல ஸ்டாஃப்ஸ் தான் சமைக்கணும்னு. அதை மீறி இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸாக வர தீபக்கெல்லாம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அதை தான் கேர்ள்ஸ் வந்து ஏன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இவர் இஷ்டத்துக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து இது இன்னும் கொஞ்சம் பெருசாகாமல் இருக்க இவராக போய் கன்ஃபெஷன் ரூமில் இப்போ என்னதான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி போய் கேட்கும்போது பிக் பாஸ் தெளிவாக சொல்லிடுவார், இல்லை நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க மட்டும்தான் சமைக்கணும், கேர்ள்ஸ் டீமில் எப்படி அவங்க மட்டும் சமைக்கிறாங்களோ மஞ்சரி ஜாக்லின் வர்ஷினி அப்படி தான் சமைக்கணும், இதில் நோ அதர் வே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுவார். நோஸ்கட் வாங்கிட்டு வந்துடுவார். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக இவங்க சமைக்கிறதா தான் பாய்ஸ் டீம் சாப்பிடணும். இது ஒரு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆல்ரெடி வந்து
இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து பாய்ஸ் டீமில் வந்து அன்ஷிதாவும் கேர்ள்ஸ் டீமில் வந்து ரயனும் இருக்கிறதுனால இப்போ வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பாய்ஸ் ஹாஸ்டல்னு வரும்போது அப்போ வந்து மாறி இருக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி போய் வந்து அருண் வந்து கிளியர் பண்ணுவார் பிக் பாஸ் கிட்ட. பிக் பாஸ் சொல்கிறார் இல்லை பாய்ஸ் டீமில் இருக்கட்டும் கேர்ள்ஸ் டீமில் இருக்கட்டும் போது ஸோ அவங்கவுங்க பேக் டு ஃபார்ம் போயிடுவாங்க அவங்கவுங்க குரூப்புக்கு. இது ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த ஸ்கூல் வந்து எல்லாமே இரெகுலராக இருக்கிறதுனால இதை ரெகுலராக மாற்றது தான் நம்மளுக்கான டாஸ்க் அப்படின்னு மஞ்சரி ஒரு விஷயம் எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லினும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு பிரித்து வைக்கும்போது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமல் இருக்குது. ஸோ அவங்கவுங்களுக்கு இஷ்டமாக வந்து அவங்கவுங்க கூட உட்காந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அது பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னும் போது இந்த சீசனை தான் மீன் பண்ணுற மாதிரி இருக்குது கேர்ள்ஸ் பாய்ஸ் தனித்தனியாக இருக்கிறது. ஸோ வந்து அதுக்கப்புறம் இதை கேட்டுட்டு வர்ஷினி ஆஸ் அ பிரின்சிபல் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே நீங்கள் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என்னமோ ஒன்று பண்ணுங்கள், இப்படி வேணால் ஸ்கூலில் உட்காருங்க, பட் ஆனால் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பாய்ஸ் ஹாஸ்டல்னு வரும்போது யாரும் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே போயிட்டுலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. சரி ஓகே. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து அவ்வளோ பேர் எல்லாரும் சுற்றி டார்கெட் பண்ணாலும் அவர் வந்து பவித்ராக்கு வந்து அந்த லவ் கண்டென்ட் அப்படிங்கிறத பண்ணுவார். ஆக்சுவலி பவித்ராவோட சத்யாவோட கேர்ள் ஃப்ரெண்டு பவித்ரா போல இருக்குது இவங்க வச்சிருக்க அந்த லவ் கண்டென்ட்குள்ளே. அந்த இடத்துல ராணுவ வந்து போட்டிக்கு வருவார். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். ஸோ ஓரளவுக்கு இப்படி தான் இன்றைக்கான டாஸ்க்கு போச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாஃபாக இருக்கவங்களுக்காவது ஓரளவுக்கு ஸ்கோப் இருக்குது ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இதில் ஆனந்தி கேரக்டர் மட்டும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது. அவங்க அங்கங்கே போயிட்டு எல்லா பொருளும் எடுத்து வந்து சோஃபா கிட்ட பில்லோ பின்னாடி எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்கிறாங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் ஸ்கோப் கம்மியாக இருக்குது. அவங்கவுங்க எதாச்சும் இனிஷியேட் பண்ணால் தான் அவங்க வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இதில் முத்துலாம் என்ன பண்ணுவாருன்னு தெரில. வெறும் இந்த லவ் கண்டென்ட் மட்டும் வச்சு ஓட்டிடுவாங்களா வேறு எதாவது பண்ணுவாங்களான்னு தெரில. நம்ம நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.